வாராகி, என் அன்பு குழந்தையே, பலருக்கு உதவிகரமாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது நமக்கொரு உதவி என்று கேட்கும் பொழுது எல்லாரும் நகர்ந்து விடுகிறார்கள். எல்லாரும் நம்மளை ஒரு கேவலமாக பார்க்கிறார்கள். உதவி கேட்டால் தவறா? அவர்களுக்கு உதவி என்று வேண்டும் பொழுது என்னிடம் வந்தார்கள். இப்பொழுது நான் உதவி செய்யும் இடத்தில் இருந்தால் என்னை விட்டு நகர்ந்திருப்பார்களா? உதவி கேட்கும் இடத்தில் இருப்பதினால் தானே என்னை விட்டு அனைவருமே நகர்ந்து விட்டார்கள் என்று நினைக்கிறாய். சரிதான் தங்கமே. இப்பொழுதும் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தால் எல்லோரும் உன்னிடம் இருப்பார்கள். காலம் உன்னை இப்பொழுது கஷ்டப்படுத்துகிறது. அதனால்தான் மற்றவர்களை நீ புரிந்து கொண்டாய். நல்ல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது தான். நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். இனியும் நடக்கும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஏன் தெரியுமா இவ்வளவு சோகங்கள்? மற்றவரை புரிந்து கொள்ளாமல் அனைவருமே நல்லவர்கள் என்று நீ பழகி உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தையுமே இழந்து விடுவாயோ என்ற பயம் எனக்குள் வந்தது. அதனால்தான் ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுத்தேன். உன்னிடம் இருக்கும் அனைத்தையுமே உன்னிடமிருந்து எடுத்து என்னிடம் வைத்து கொண்டேன். என்னிடமிருந்து இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கும். நான் உன்னிடமிருந்து எடுத்தது அனைத்துமே உன்னிடம் நான் திரும்ப தருகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு தருகிறேன். இதற்கு பிறகு யாரையும் நம்பாதே. புரிந்து கொண்டாய் அல்லவா? உனக்கு ஒரு உதவி என்று வந்தவுடன் யாருமே வரவில்லை. உன்னை அனைவருமே கேவலமாகத்தானே பார்த்தார்கள். உன்னை யாராவது ஒரு ஆறுதல் வார்த்தை கூறினார்களா? இல்லை. நீ வணங்கும் தெய்வம் மட்டும்தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருந்தது. நீ அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெய்வத்தை நம்பு. மனிதனை நம்புவது வீண் என்றுதான் நான் சொல்வேன். கவலை இல்லாமல் இரு. எப்பேறுபட்ட பிரச்சனை வந்தாலும், எப்பேறுபட்ட உதவி உனக்கு தேவை என்றாலும் என்னிடம் வா. அதற்கான தீர்வை நான் தருகிறேன். பிரச்சனைகள் முடிந்துவிடும். சந்தோஷங்கள் இனி உன் வாழ்க்கையில் துவங்கிவிடும். சிரித்தபடி இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.